அதாவது நாம் வந்து நம்ம தாத்தா செஞ்ச தொழில் தான் நம்ம அப்பா செய்கிறாரு. அப்பா செய்கிற தொழிலை தான் நாம் செய்ய போகிறோம். நாம் செய்கிற தொழில் தான் நம்ம பிள்ளைகள் செய்ய போகுது. அதே மாதிரி நம்ம பிள்ளைகள் செய்கிற தொழில் தான் நம்ம பேர பிள்ளைகளையும் செய்ய போகிறாங்க. இந்த மாதிரி தொழிலில் வந்து மாற்றமே ஏற்படக்கூடாது. தொழிலில் வந்து மாற்றமே இல்லாத ஒரு வாழ்க்கை முறை. அப்போ தான் வந்து அப்போ தெரிஞ்ச தொழில் தானே. நீ செய்ய போகிற தொழில் வந்து தெரிஞ்சதாக இருக்குது. என்ன செய்ய போகிறோங்கிற உனக்கு தெரியும், என்ன செய்ய போகிறோங்கிறதும் உனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது ரொம்ப சிந்திக்க தேவையில்ல, மனசில் அமைதி கிடச்சிருது. ஆனால் வந்து எங்கள் தாத்தா ஒரு தொழில் செஞ்சார், எங்கள் அப்பா வேறு ஒரு தொழில் செஞ்சார், நான் வேறு தொழில் செய்கிறேன், என் பிள்ளை என்ன தொழில் செய்ய போகிறான்னே தெரில. எங்கள் தாத்தாவை விட எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டமான வேலையை பார்த்தாரு. அதுபோல் வந்து எங்கள் அப்பாவோட நான் இன்னும் கஷ்டமான வேலையை பார்க்குறேன். என் பிள்ளைகள் இன்னும் கஷ்டமான வேலையை பார்ப்பாங்க. அப்படிங்கும்போது ரொம்ப சிந்திக்க வேண்டியதாக இருக்குது. மனசில் அமைதியே இல்லை. நான் என்ன தொழில் செய்யணுங்கிறதுக்காகவே பயிற்சி எடுக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம அப்பா செஞ்சதை விட நான் இன்னும் கடினமான தொழில் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நான் பள்ளிக்கூடம்லாம் போய் காலேஜெல்லாம் போய் படித்தேன். இனிமேல் என் பிள்ளைகள் வந்து என்னை விட கடினமானது ஒரு தொழிலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அவன் இன்னும் வந்து நிறைய படிக்க வேண்டியது இருக்குது. அப்போ ரொம்ப சிந்திக்க வேண்டியது இருக்குது. அப்போ நம்ம மனசுங்கிறது வந்து ரொம்ப சிந்திக்கிறதுக்கான வேலையை எங்கே வருது அப்படின்னா தொழிலில் ஏற்படுகிற மாற்றம். இதுதான் மனசு ரொம்ப சிந்திப்பதற்கு தேவைப்படுகிறது, காரணமாக இருக்கிறது. அப்போ மனசு அமைதி இல்லாமல் போகுது, பயந்துக்கிட்டே இருக்குது. நம்ம பிள்ளைகள் ஏதாவது தொழில் செஞ்சு பொழைச்சிப்பாங்களா அப்படின்னு அப்பா கவலைப்படுறதும், அவங்க நாம் பொழைச்சிப்போமா, கரையேறுவோமா, நமக்கு என்ன படிக்கணும், இதை எப்படி படிக்கணும், என்ன தொழில் செய்யணும்னு பயப்படுறது, இப்படியெல்லாம் இல்லாமல் நம்ம தாத்தா செஞ்ச தொழில் தான் நாம் செய்ய போகிறோம். அவர் என்ன மாதிரி செஞ்சாரோ அதே மாதிரி தான் நாமளும் செய்ய போகிறோம். நம்ம அப்பா என்ன மாதிரி செஞ்சாரோ அதே தொழில் தான் நாம் செய்ய போகிறோம். நம்ம அந்த மாதிரி மாற்றம் இல்லாத ஒரு தொழில் வேணும். அதுபோல் நம்ம தாத்தா சாப்பிட்ட உணவை தான் நாம் சாப்பிடணும். நம்ம அப்பா சாப்பிட்ருக்கணும். அப்பா சாப்பிட்ட உணவை தான் நாம் சாப்பிட்ணும். நாம் சாப்பிட்ற உணவுகளை தான் நம்ம பிள்ளைகள் சாப்பிட போகிறாங்க. இப்படி உணவுகளில் மாற்றம் இல்லாமல் இருக்கணும். இப்போ என் தாத்தா வந்து சாமை, திணை இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்ருப்பார். எங்கள் அப்பா வந்து சோளக்காடி குடிச்சிருப்பார், அல்லது கேழ்வரகு கூழ் குடிச்சிருப்பார். நான் இன்றைக்கி சோறு சாப்பிட்டுட்ருக்கேன், பூரி சாப்பிட்டுட்ருக்கேன். இனிமேல் என் பிள்ளைகள் என்ன சாப்பிட போகிறாங்க, அவங்க உணவில் மாற்றம். இந்த மாதிரி மாற்றம் நடக்கும்போது தான் அந்த மாற்றத்தை நிகழ்த்துவதற்காகவும் புதிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காகவும் மனசு வந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்குது. மனசுக்கு ஓய்வே இல்லை. புதிய மாற்றத்தை எதிர்கொள்வதற்காக அது எப்போவுமே அமைதியாகவே இல்லை. வாழ்க்கையில் மாற்றமே இல்லாமல் இதுதான் ஏன் வாழ்க்கை, இதுதான் நீ சாப்பிடக்கூடிய உணவு. இப்போ மாடு வந்து புல்லை திங்குது. 1000 வருஷத்துக்கு முன்னாடியே அது புல்லை தான் தின்னுச்சு. இன்னும் 1 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியே அது புல்லை தான் தின்னுச்சு. இன்றைக்கி அது புல்லை தான் திங்குது. அதுபோல் சிங்கம் புலிகள்லாம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி, 10 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி அது மாமிசம்தான் சாப்பிட்டுச்சு. இன்றைக்கும் மாமிசம்தான் சாப்பிடுது. இப்படி தான். அப்போ ஒரு மாற்றமே இல்லை பாருங்கள். உணவில் மாற்றம் இல்லை. அவை செய்கிற தொழிலில் 10 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியும் சிங்கம் வேட்டையாடி தான் சாப்பிட்டுச்சு, இன்றைக்கும் வேட்டையாடி தான் சாப்பிடுது. அதுபோல் மனித வாழ்க்கையில் எதுலேயுமே மாற்றம் இருக்கக்கூடாது. வாழ்க்கைன்னா இது தான். ஆமாம், நான் வாழ்ந்த வாழ்க்கையை இனிமேல் என் பிள்ளைகள் வாழ்வாங்க, பசங்க வாழ்வாங்க. அதே வாழ்க்கை தான். நான் என்ன வாழ்ந்தனோ அதுதான் அவங்க வாழ போகிறாங்க. அப்படிங்கும்போது அப்போ மனசில் ரொம்ப சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. தெரிஞ்ச ஒரு வாழ்க்கையை தானேப்பா வாழ போகிறோம். நீ தெரிஞ்ச வேலையை தானே செய்ய போகிற. நான் என்ன வேலை செய்ய போகிறேன்னே எனக்கே தெரில. நான் என்ன வேலை செய்யணுங்கிறக்க அதை நான் தேட போகிறேன், அதை கற்றுக்க போகிறேன். கற்றுக்கிட்டு அப்போ நான் அந்த மாதிரி இருக்கும்போது தான் வாழ்க்கையில் அமைதி இல்லாமல் போகுது, மனசில் அமைதி இல்லாமல் போகுது. மனசில் அமைதி வேணும்னா நாம் தெரிஞ்ச வேலையை செய்யணும், தெரிஞ்ச வாழ்க்கையை வாழணும். நம்ம முன்னோர்கள் செய்த வேலையை செய்யணும். அதுபோல் நம்ம முன்னோர்கள் சாப்பிட்ட சாப்பாடை நாம் சாப்பிட்ணும். அப்போ முதல்ல வந்து எது நல்ல வேலைங்கிறது அப்படின்னா முதல்ல வந்து நம்ம முன்னோர்கள் செஞ்ச வேலையை நாம் ஏன் செய்கிறதில்ல, நம்ம முன்னோர்கள் சாப்பிட்ட சாப்பாடை நாம் ஏன் சாப்பிட்றதில்லையா, உணவில் மாற்றம் வருது, அதில் ஏதோ தப்பு இருக்குது. அவங்க சாப்பிட்ட சாப்பாடில் ஏதோ தப்பு இருக்குது, நோய் ஏன் வருது, என் முன்னோர்கள் சாப்பிட்ட சாப்பாடை நான் ஏன் சாப்பிட மாட்டேன்றேன், ஏன் மாற்றம் நிகழுதுன்னா அதில் ஏதோ தப்பு இருக்குது, அவங்க சாப்பிட்ட சாப்பாடில் தப்பு இருக்குது, நோய்கள் வருது. அதுபோல் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை வருது. ஏன் எங்கள் அப்பா அம்மா வாழ்ந்த வாழ்க்கையை நான் வாழலை, அவர் வாழ்ந்த வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, தவறுகள் இருக்குது. அதனால தான் நான் சரியான ஒன்றை தேடுகிறேன். தேடி அதை கடைசியில் ஒரு சரியான ஒரு வாழ்க்கை, சரியான உணவு முறை, அதை தேடிட்டு அதை கண்டுபிடிச்சிட்டு அதன் பிறகு ஒரே மாதிரி வாழ போகிறோம். இப்போ
எங்கள் அப்பா வாழ்ந்த வாழ்க்கையில் என்ன தப்பு இருக்கும், எங்கள் தாத்தா வாழ்ந்த வாழ்க்கையில் என்ன தப்பு இருக்கும்? ஜாதி, அப்புறம் வந்து சுதந்திரம் கிடையாது, உறவுகளில் சுதந்திரம் கிடையாது, உணவுகளில் தப்பான உணவு, முழு நேர உணவு, அரிசி உணவு அல்லது கேழ்வரகு, கோதுமை அல்லது வந்து சோளக்காடி இந்த மாதிரி குடித்ததுனால அவங்க ரொம்ப காலம் உயிர் வாழலை. 120 வருஷம் வாழ வேண்டியவங்க 60-70 வயசுல செத்து போயிட்டாங்க. அப்போ அவங்க வாழ்க்கை முறையில் ஏதோ தப்பு இருக்குது. அதனால் அவங்கள நம்ம பின்பற்றக்கூடாது, நாம் அதை கண்டுபிடிக்கணும். சரியான ஒரு வாழ்க்கையை கண்டுபிடித்து, சரியான உணவுகளை கண்டுபிடித்து, தொழில் என்பது எது, சரியான ஒரு தொழிலை கண்டுபிடித்து இதுதான் வாழ்க்கை அப்படின்னு உலகமே ஏற்றுக்கும். அந்த ஏற்றுக்கொண்ட ஒரு வாழ்க்கையை தான் நம்ம திரும்ப தெரிஞ்ச இனிமேல் வர அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொடுக்கணும். மாற்றமே இருக்காது, அதில் மாற்றமே தேவையில்லை. சரியான ஒன்றை கண்டுபிடிச்சிட்டோம்ல. இப்போது பூமி உருண்டைங்கிறதுக்கு முன்னாடி சதுரன்னு சொன்னாங்க, தட்டைன்னு சொன்னாங்க. சொன்னால் அதை ஏன் நம்ம ஏற்றுக்கலை? அதில் ஏதோ தப்பு இருக்குது. பூமி உருண்டைன்னு சொல்கிறதுல உருண்டை தட்டைன்னு சொல்லிடுறாங்க, சதுரன்னு சொல்கிறாங்க. அதனால் அது ஏற்றுக்க முடியல, அதே தப்பு இருக்குது, எனது முன்னோர்கள் தப்பாக சொல்கிறார்கள். இப்போ நான் உருண்டைன்னு கண்டுபிடிச்சாச்சு. நாம் கண்டுபிடிச்சி அதை இனிமேல் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்ல போகிறோம், அவங்களும் ஏற்றுக்க போகிறாங்க. இனிமேல் மாற்றம் என்பது ஏற்படாது. ஒரு மாற்றம் இல்லாத ஒரு அறிவு, ஏன்னா அது சரியானது. அதுபோல் சரியான ஒன்றை ஏற்றுக்கொண்டு சரியான ஒரு வாழ்க்கை, சரியான ஒரு உணவு அதை கண்டுபிடித்து நாம் நம்ம குழந்தைகளுக்கு எதிர்வரும் தலைமுறையினருக்கு கொடுக்கும்போது அவங்க அந்த மாற்றமில்லாத வாழ்க்கையை வாழ்வார்கள். மாறிக்கிட்டே ஏன் போகுதுன்னா ஏதோ தப்பு இருக்குது, அதான் நம்ம மாறிக்கிட்டே போகிறோம். ஒரே விஷயத்தில் நம்மளால் ஏன் இருக்க முடியல அப்படின்னா அதில் ஏதோ தப்பு இருக்குது. நம்ம இருக்கிற இடம் தப்பு, நம்ம வாழ்கிற வாழ்க்கை முறை தப்பு. சரியான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறக்காக தான் மனிதர்கள் வாழ்க்கையில் இந்த மாற்றம் என்பது ஏற்படுது. உணவுகளில் மாற்றம் ஏற்படுது. சரியான உணவை தேடி தான் அவங்க மாறுறாங்க தவிர இப்படி தான் மாறிக்கிட்டே இருப்பாங்க அப்படிலாம் கிடையாது. நோய்களை தராத ஒரு உணவு எது, அது மாதிரி குற்றங்கள் நிகழாத ஒரு வாழ்க்கை எது, விபத்துகள் நிகழாத பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை எது, அதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதை ஏற்றுக்கணும். இதுதான் பெஸ்ட்டு. எல்லா வகையிலையும் மனிதர்கள் வாழ்ந்து பார்த்துட்டாங்க. இயந்திர அறிவியல் உலகம் எல்லாம் வாழ்ந்து பார்த்துட்டாங்க, விண்வெளிக்கெல்லாம் கூட போயிட்டாங்க, எல்லாத்தையும் சண்டை போட்டு பார்த்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. ஆனால் இதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ஒரு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை அதை ஏற்றுப்பாங்க. எல்லா வகையிலையும் அங்கே போயாச்சு, இங்கே போயாச்சு, எல்லாத்தையும் பார்த்தாச்சு, பட்டாச்சு, நிறைய பட்டுட்டோம் நாம். இதுதான் பெஸ்ட்டாக இருக்குது, இதை தான் நீ ஏற்றுக்கணும். அந்த அளவுக்கு உனக்கு எல்லா வகையிலையும் அனுபவம் இருக்கணும் மனிதர்களுக்கு. அதை ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் ஒரே மாதிரி வாழ ஆரம்பிச்சிருவாங்க மனுஷங்க. ஒரே மாதிரியாக வாழ ஆரம்பித்து விடுவார்கள். மனித வாழ்க்கையில் மாற்றம் என்பதே ஏற்படாது, ஒரே மாதிரி இருக்கும். மாற்றங்கிறது என்ன தெரியுமா? நான் குழந்தையாக இருந்தேன், இப்போ வளர்ந்துருக்கேன், பெரியவராக இருக்கேன், அப்புறம் வயசு, அப்போ இதான் மாற்றமே தவிர நான் சாப்பிட்ற உணவு சின்ன வயசுலேருந்து இதை ஒன்று தான். நான் வாழ போகிற உலகமும் ஒரு ஊரில் தான் வாழ போகிறேன், அதில் மாற்றம் கிடையாது. அதுபோல் நான் செய்கிற தொழில் உணவு உற்பத்தி, அதுலேயும் எந்த மாற்றம் கிடையாது. என் தாத்தாவும் அதை பண்ணார், நானும் அதை பண்ணுவேன், என் பிள்ளைகளும் அதை பண்ணுவாங்க. மனிதனும் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் அவங்க செய்கிற போகிற தொழிலில் மாற்றம் கிடையாது. இந்த மாதிரி மாற்றம் இல்லாத வாழ்க்கைக்கு நம்ம போகணும். எப்படி 10 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி சிங்கம் புலிகள் வேட்டையாடி தான் சாப்பிட்டுச்சு, அதே மாமிசம் தான் சாப்பிட்டுச்சு, இன்றைக்கும் அதான் சாப்பிடுது, இன்றைக்கும் வேட்டையாடி தான் சாப்பிடுது. அதுபோல் மனிதனுடைய தொழில் என்பது ஒரு மாற்றம் இல்லாத அப்படி ஒரு வாழ்க்கை வரும்போது நம்ம மனசில் சிந்திக்கிறதுக்கான வேலையே இல்லாமல் போயிடும். அப்போ அமைதியாக இருக்கும். தெரிஞ்ச வாழ்க்கையை வாழ போகிறோம். தெரிஞ்ச வாழ்க்கையை எப்படி வாழ்கிறது, இதுதான் வாழ்க்கைன்னு தெரியும். ஆனால் அதை வாழ்கிறதுல ஒரு சவால் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது. அதை எப்படி கடந்து போகிறது, இதுதான்.